வெந்து போறோமே வெந்து தனியில் காடு மாதிரி வேவுத வண்டி உள்ள கார் இன்னைக்கு எங்க போறோம் எங்க போறோம்னு கோயிலுக்கு சாயங்காலம் ஆர்டரு அரிசி வந்து டிமார்ட்டுக்கு போய் சேர்ந்த அரிசி வாங்கி செஞ்சலான்னு பார்த்துருவோம் டிமார்ட்டில். மாமா பொண்ணு பண்ணுது மாமா ஏந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்களா திருப்தியா? கறி தோசை எப்படி இருந்தது நேத்து? சாப்பிட முள்ளடா சாமி. 2 பேர் சாப்பிட்டு அவ்வளோ தோசை இருக்குது. ஒர்த்து அவ்வளோ துண்ணு முள்ளன்றான். அவ்வளோ உருளை. அவனுக்கு குத்திங்களா பையனுக்கு குத்திங்களா? என்ன சொல்றது? அவங்க பாதி அதான் 2 பேரும் பாதி பாதி. நானும் அதை பாதி முழுசா சாப்பிடலாம் வாங்கினா தோசை தனியா வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். நாய்க்கு போட்டோம். இல்லையே பாலாவும் சாப்பிடல. கொஞ்சம் தான் இவரும் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் என்ன பண்றது? அவரும் மனசு கஷ்டம் இருந்தாரு. சாப்பிட்டுருப்பா சேரு அவர் கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்சம் மழை. 2 சேர்வா அப்படியே வச்சிருந்தேன். லாஸ்ட்ல வேஸ்டா தானே ஊத்தணும் கீழே. சில்லறை என்ன காசு கிடையாது என்கிட்ட. ஸ்கேன் பாட்டிக்கிட்ட கிடையாதுமா. ஏடிஎம் கிடையாது பக்கத்துல. நான் வீட்ல தான் இப்ப சொரக்கா தானே சாப்பிட்டேன். எல்லாமே ஒரே சொரக்கா தான்மா. இப்ப அதுதானே வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. நீட்டு சொரக்கா இப்பதான் செஞ்சு சாப்பிட்டு வராங்க. மறுபடியும் சொரக்கா குண்டு சொரக்கானா அது வேறையா எல்லாம் ஒரேதாம்மா. அது நாட்டு இது இவங்க கொஞ்சம் ஆமா அது நாட்டு இது சொரக்கா. இப்ப நீட்டு சொரக்கா வந்து வீட்டு மருந்து போட்டு அடிப்பாங்க. அவ்வளவுதான். நல்லதுமா டெய்லி சுகர் காரு பிபி கார்லாம் அவ்வளோ சுகர் அவ்வளோ பலன். முள்ளங்கி நூக்கல் வெண்டைக்காய் எல்லாம் சாப்பிடணும். இது அவரைக்காய் காய் நல்லா சாப்பிடணும். சாதம் கொஞ்சம் சாப்பிடணும். காய் நிறைய சாப்பிடணும். சாப்பாடு நிறைய சாப்பிடணும். காய் கொஞ்சமாக சாப்பிடணும். தப்பா சொல்றேன். காலையில வெயில் பாரு பயங்கர. வண்டி உள்ள வீட்டுல இருந்தா டயர்டா இருக்கா ஏற வெளியே வந்து கார்ல உட்காந்தாவே கொஞ்சம் உடம்பு சுறுசுறுப்பான மாதிரி. நம்ம வீட்டுல அவ்வளவு சோம்பேதனமா ஆகுது. கண்டிப்பா தெளிக்கணும். ஆனா எங்க இப்போ கிடைக்குது அவ்வளோ யாரும் கொடுக்க மாட்டாங்களே. வீட்டானங்க அவங்க சொல்லி வச்சா வெள்ளிக்கிழமை கோமியம் தெளிச்சுட்டு சாம்பிராணியை வந்து கொட்டை வச்சு கொத்தி போகணும். அந்த கப் சாம்பிராணி வந்து இது எஃபெக்ட் இல்லை. போட்டு வந்து வர வெள்ளிக்கிழமை தான். காலையில் சொரக்காய் ஜூஸ் குடித்தேன் நான். அப்புறம் மிச்ச சொரக்காவை நல்லா அரைஞ்சி நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் நெத்திலி போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. நெத்திலி வந்து உப்பு இல்லை, அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த சொரக்காயில் போட்டு செஞ்சிட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்புறம் இது தெனை கருப்பரிசி அப்புறம் இன்னொரு அரிசி ஆச்சு. சரி ஏதோ ஒரு அரிசி எல்லாம் போட்டு அதெல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் போட்டு கம்முன்னு இருங்கப்பா. அதுலயே கொஞ்சம் கருப்பு உளுந்து எல்லாம் உளுந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி சாப்பிட்டாங்க போட்டு காலியாகுது. இங்க கூட இன்னைக்கு டிமார்ட் இல்ல ஸ்வேதா வீட்டாண்ட பார்த்தோம் பாருங்க. இதே மாதிரிதான் சொல்லியிருப்பேன். இது 3 காரு அப்படின்னு. இங்க 2 காரு நம்மளோட சேர்த்தா 3ஆவது கார் வந்திருக்கு. அங்க வெளியே எல்லாம் இறங்குவோம். ஒருத்தர் அந்தம்மா எங்க ஜன கடை மாறிடுவோம்ட்டம்மா. இவ்வளோ காலியாக வருது. அங்க சொன்னா நாங்க நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க டிமார்ட் வீடியோ ஸ்வேதா வீட்டாண்ட. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 கார் தான். மண்டேல மண்டேனால காலியாக பாரு. பார்க்கிங்கே ஃப்ரீயாக கிடையாது. பார்க்கிங்கே ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயா இருக்கு. சரி வாங்க போவோம். பாரு பார்த்து அதே தனனன 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 தனனன. நான் போனீங்க அப்புறமா அம்மா. என்ன பர்ச்சேசிங்க? பர்ச்சேசிங் ஒன்றும் இல்லை. ஆண்டுக்காக அரிசி வாங்குறதுக்கு வந்துருக்கோம். அப்புறம் சொல்ல தெரியல எனக்கு.
கால் கோயிலுக்கு சாதம் கொடுத்தால அதுக்கு எல்லாம் வாங்கி மார்க்கெட் போவோம். மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வர எவ்வளோ ஓப்பன் காலி போகிறான், எவ்வளோ காலி போகிறான், எவ்வளோ பாக்கியும் காலியாக கிடையாது. வெயிலு போயிடுச்சு. ஷாப்பிங் ஒன்றும் இல்லைன்ட்டு அணியாச்சு. வா ஆ அவங்க வழி விடுங்க. நீ எங்கே இப்படி திருப்பிட்டு போனா எப்படி போவாங்க? திருப்பிட்டு போவோன்னா எப்படி போவாங்க? ஒன்றும் இல்லைன்ட்டு இதுக்கே ஒன்றும் இல்லாத சிம்பிளாக வாங்கினதுங்க 1200 போச்சு. அரிசி மட்டும் போங்க. பொங்க பொங்க பொங்க. சொல்லுங்க. யார் இவங்க தானே? கேட்டா சுகர் இருக்கா? இங்கே பாருப்பா, போயிட்டு வரதுக்குள்ள இத்தனை காரம் வந்துட்டுங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கும் போது எங்களோட சேர்த்து 3ன்னு சொல்லி சொன்னோமா, ஏன்னா நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ பாருங்கள் வரிசையாக கார் வந்துருச்சு. ஆ டிக்கிலேயே போடு. இப்போ பாருங்க எவ்வளோ கார் வந்துருச்சுன்னு. என்னது இந்த அந்த வத்தல்லாம் அதில் போட்டுருங்க. பில்லு வேணும். அரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஓரமாம்மா பெரியம்மா, ஓரமாக வைங்க. இப்படியே வைங்க, எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு மாமாவுக்கு ஆர்டருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்ம போக வேண்டியதுதான். ஈவினிங் சமையலை பார்ப்போம். மாமா செய்கிற பிரிஞ்சி சாதத்தை பார்க்கலாம். ஓகேவா? என்னது லாக்கா? திரும்ப எல்லாம் வராங்க. போட்டு தாரேன். அதுதான் லேட் ஆகாதான் கூட்டம் டிமார்ட் குட்டி ஷாப்பிங். ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி, கொடைக்கானல் அப்படியே வரிசையா சொல்லுங்க. டிமார்ட். ஓகே, இப்போ அங்கேருந்து அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். ஆமாப்பா. சம்பளத்துக்கு கதிர்மா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மார்க்கெட்டில் தெரியுதுங்களா, அந்த ஜேசிபி வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. நிஜாம் பக்கத்து கடை தான் வந்து எரிஞ்சிடுச்சு. அதுதான் இப்போ பில்டிங்கெலாம் இடிச்சிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜேசிபி இருக்கிற இடத்துல. இங்கே செல்வம் ஸ்டீல் ஹவுஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 3வது கடை எரிஞ்சிடுச்சு. தேங்காய் கடைலாம் பக்கத்தில் காலியாட்டு இருக்குமா? தேங்காய் கடைலாம் இங்கே ஆமா, அந்த சட்டிப்பானை கடை தானே காலியாட்டு இருக்கு மொத்தம். அந்த பக்கம் கடை பரவாயில்ல போல. அந்த கடை நீட்டுக்கு அந்த மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வந்து தான் எப்படி பயந்துருப்பாங்க எல்லாரும். மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் தக்காளி, வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள், வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பூண்டு மறுபடியும் ரேட்டு ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்காய், சாமிக்கு பித்தளைப்பாக்கு, பழம், சாம்பார் வெங்காயம்
எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் மதர் என்ன செய்கிறாங்க பார்க்கலாமா? மதர் தெரேசா என்ன செய்றீங்க? இங்கே பாருங்க, நாய்க்கு சாப்பாடு அது. வெறும் சாப்பாடு போடாதம்மா. ஓகே, ஜூமிங் போடுப்பா. ரொம்ப சாப்பாடு. ஓகே. ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு யார் செய்ய போறாங்கன்னா தேவி அவர்கள் செய்ய போறாங்க. அவங்க தான் செய்ய போறாங்க. நான் வந்து அளவெல்லாம் சொல்லிட்டேன், அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. கற்றுக் கொடுக்குறீங்களா தேவி அவர்களுக்கு? அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு. எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பார்ப்போம். இது வந்து கம்மியாக தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கோவில் பிரசாதம். இது 5 kg. 7 கிலோ. 7 போடுறீங்க? ஏன் 7? என்ன மோஸ்ட் நீங்கள்? காய்கறி அது மாஸ்டர் பிரியாணி சாதம் ரெடி ஆகிடுச்சா? பட்டாணி போட்டுருக்கீங்களா? வாசனை தூக்குது. ரைஸ் சூப்பராக இருக்குள்ளது இல்லை? மெஸ் மெஸ்ஸாக இருக்கு. ஓப்பன் பண்ணுங்க. அட்டகாசமான சூப்பராக இருக்கு. பல இந்த ரைஸ் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குமா? அரிசி கூட நல்லா இருக்குல்ல? மெலிசா பலன்னு இருக்கு. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. நல்லா வாசனையாக இருக்கு. ஓகேவா? ஈவினிங் ரவுண்டா? கோவிலுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டோம். யாருன்னா நான், அம்மா, கதிரு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து எங்கே பட்டாபுரம் மீன் மார்க்கெட், பட்டாபுரம் போகிறோம் மீன் வாங்கறதுக்கு. இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். வருமானம் தெரியல. அது சும்மா ஊரெல்லாம் மழை வந்தாலும் இங்கே சும்மா தெளிச்சிட்டு போயிடும். மழை அங்கே பெய்யுது இங்கே பெய்யுதுன்றாங்க, இங்கே ஒன்றும் காணும். டமாலி பண்ணி இனிஷியல் போனிச்சு அவ்வளோதான், ஒன்றும் காணும். இந்த கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வீடியோலையும். இதை வந்து இந்த கோயிலில் நாங்கள் அடிக்கடி கொடுக்குவோம். இதான் இறக்கியிருக்காங்க. மாமா போகிறாரு பாருங்க, அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. மாமா நம்ம கஸ்டமர் ஒருத்தாங்க பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு வராங்க பாருங்க. ஸ்வேதா பொண்ணுக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மேரேஜ்க்கு அவங்க வர முடியலன்னு சொல்லி இப்போ கொடுக்குறாங்க. கோயிலில் இருக்கவங்க ரெகுலரா. அதுதான் இதை பாருங்க. ஸ்வேதா உனக்கு டேடியோட கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து உனக்கு gift கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு பிரித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, பாப்பாவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்வேதா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகும்.
ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கம்மன் இருந்தேன். வேலைச்சா இருக்கு பாருங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. போங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பண்ணி வாங்கி கொடுத்துறேன். நாங்கள் போன அடிக்கிட்டு வரோம். அது கேட்டால் நான் பண்ணி சீலா தான் போகிறோம். சரி வாங்க போலாங்க. எங்க சொல்றீங்க? மார்க்கெட்ல அன்னைக்கு வாங்கி போகிறோம். ரொம்ப தேவை சீலா சும்மா நான் சரி அவனை கூட்டு போலாம். வெஸ்ட் சீரோடா வண்டியே இதோ நாங்கள் நந்து வந்துடுறோம். நான் ஷார்ட் கட்டில் அப்படி எங்கெல்லாம் இதுவாது ஜோகுரு எனக்கு எல்லாம் கடி சாப்பாடு ஃபுல்லாக பாலாகுது. சாப்பிடாதா இப்போ நீங்கள் அவனை வேணான்னு சொல்லி நீ மேலே போத்துல காலி பண்ணிருப்பான். ஐயோ அந்த மாதிரி பண்ணுறான். நீ இப்போ மாட்டின பேர் இதில் பேசுகிற அவன் வீடியோ நாளைக்கு பார்த்து கேட்க போகிறான். ஏமா இது என்னப்பா இது இது நியாயமாமா இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவனை திட்டிட்டு அவன் வீடியோ பார்த்து நாளைக்கு கேட்க போகிறான். அவனை என்ன நீ இதெல்லாம் கண்டென்ட்ல வருதுமா? இதெல்லாம் நீ வேறட்டே பல்லு குச்சி பாரு. அவங்க நம்ம வீடியோவில் அப்பா உன்னை பத்தி எப்படி திட்டா பாருப்பா அவன் அப்படின்னு வேற காணும். யாரு நீயா? என்னப்பா நீ வேலையா மாறிட்டேன். அண்ணி 1000 ரூபாய்க்கு ஆட் பாக்ஸ் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கு மில்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் கோவிலுக்கு பிரசாதம் செஞ்சது, டிமார்ட் ஷாப்பிங் பண்ணது, குட்டி ஷாப்பிங் தான் எல்லாம் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும், நைட் ட்ரெஸ் போட்டாச்சு. வீட்டில் அவ்வளோதான், படுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது செம்மையாக வேர்த்து கொட்டி கொஞ்ச நேரத்தில் கேராகிடுச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோ. ஓகே பாய்.